தற்செயலாக சொன்ன கதம் கதம் ஓவர் அப்படின்னு சொன்னது வந்து உண்மையிலே கிளாசிக் டாப். அது வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களது செகாசிட்டியை விசிட்டத்தை காமிக்குது. ஸ்டாலின் இஸ் மோர் மெக்னானிமஸ் தென் கலைஞர், அப்படி தான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி வந்து திமுக அலையன்ஸ் 50%க்கு மேலே அலையன்ஸ் பார்ட்னர் ஓட்டே இருக்குது. 50%க்கு மேலே வச்சுருந்தா என்னாச்சு, 200 சீட்டுக்கு மேலே கிராஸ் ஆகிடும். ஈவன் 48% வந்தால் கூட 180 கிராஸ் ஆயிரும். 190 to 200 இன்னைக்கு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி. கலைஞர் மாதிரி மட்டும் இல்லை, அவர் எம்ஜிஆராகவும் இருக்கார். அங்கே தான் அங்கே வெற்றி. ஏடிஎம்கேலேருந்து இத்தனை பேர் அட்ராக்ட் பண்ணி வர்றாங்கன்னா காரணம் என்ன? அந்த எம்ஜிஆர் அரவணைக்கக்கூடிய தன்மை, எம்ஜிஆருடைய கருணை உள்ளம், எம்ஜிஆருடைய இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், அது வந்து மக்களை நேசிக்கக்கூடிய பண்பு, மக்களுக்காக திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய, சமூக நல திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய இப்போ மாண்பு. இந்த பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணணும்னு தான் அமித்ஷாவும் மோடியும் படாத பாடுபடுறாங்க. திமுக கூட்டணி விட எங்கள் கூட்டணி பலம் வாய்ந்தது என்று பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணால் தான் இவிஎம்மில் ஹேச்சிங் பண்ணாலோ எஸ்ஐஆர் மூலமாக மேனிப்புலேட் பண்ணாலோ அந்த மேனிப்புலேஷனை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கி அது இவிஎம்மில் நீ மேனிப்புலேட் பண்ண முடியாத அளவிற்கு இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெர்செப்ஷனை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கிரியேட் பண்ணிட்டார். இனிமேல் நீ இவிஎம்மில் மாடிஃபை பண்ணால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவ்வளோ கூட்டத்தை பார்த்துமே எந்த கட்சிகளுமே கூட்டணி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா மக்களுக்கு தெரியுங்க, அரசியல் ரியல் அரசியல் நடத்துகிறவங்க யாருமே தெரியும், இது வந்து ஒரு சுத்த ஹம்பக்கு, இது வந்து கட்டியமைக்கப்பட்ட பிம்பம், இது ஓசியானிக் எமோஷன் அப்படின்றாரு. உனக்கு ஓசியானிக் எமோஷன் உங்கள் வீட்டிலே இல்லை தம்பி. உன் ஒய்ஃப்கிட்ட இல்லை ஓசியானிக் எமோஷன், உன் பிள்ளைகிட்ட இல்லை ஓசியானிக் எமோஷன், உங்கள் அப்பா அம்மாட்ட ஓசியானிக் எமோஷன் இல்லை. நீ தனி மரமாக நிற்கிற. உங்கள்கிட்ட யாரோடலாம் ஓசியானிக் எமோஷன் இருக்குன்னு பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீ யார் கூட ஓசியானிக் எமோஷனில் இருக்குன்னு. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஆசிஸ். தேர்தல் களம் சூடு பிடிக்குது. இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் ரொம்ப சிக்கலாக இருந்தது. நேற்று இரவோடு அதுவும் முடிஞ்சிருச்சு. 28+1 அப்படின்னு சொல்லி பல்வேறு சிக்கல்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடித்து வைத்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அவர் அந்த சிக்கலெல்லாம் முடித்துட்டு வண்டியில் ஏறும் பொழுது பத்திரிகையாளர் நோக்கி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஒரு செய்கை காட்டினார். அது நேற்று இரவு முழுவதுமே மிகப்பெரிய வைரல். அதுக்குமே விளக்கம் கொடுத்துருக்காரு. வேணுமே பண்ணல, பத்திரிகையாளர் வந்து கேட்டாங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சான்னு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி சிக்கல் வந்து ஒரு வழியாக முடிஞ்சிருக்குல்ல சார், இது எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலினுடைய அடுத்த கட்ட நகர்வாக பார்க்கலாமா அதை? அவர் தற்செயலாக சொன்ன கதம் கதம் ஓவர் அப்படின்னு சொன்னது வந்து உண்மையிலே கிளாசிக் டாப். அது வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களது செகாசிட்டியை விசிட்டத்தை காமிக்குது. ஸ்டாலின் இஸ் மோர் மெக்னானிமஸ் தென் கலைஞர், அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ பல்வேறு பிரச்சனைகளை காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு சில குரூப் எழுப்பினாலும் இதுவரை பொறுமை காத்து அமைதி காத்து எது முடியுமோ அதை சொல்லி 3 சீட்டு கூடுதலாக கொடுத்து காங்கிரஸை தக்க வைத்து காங்கிரஸுக்கு ஒரு உரிய மதிப்பையும் அங்கீகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இதுதான் அவருடைய இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸினுடைய ஒரு சிம்பலிசம். அப்போ இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அப்போ வந்து கூட்டணியில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவர்களெல்லாம் சமாளித்து அவர்களது கோரிக்கைகளை ஏற்று, என்னை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், 18க்கு மேலே கொடுத்தா வேஸ்ட்டு. ஆனால் 28 கொடுத்துருக்காரு. அப்போ 10 சீட்டு அதிகமாக தான் கொடுத்துருக்காரு. அப்போ காங்கிரஸினுடைய நிலைமை அன்றைய நிலைமையிலேருந்து இன்றைக்கி அதிகமாக மாறிடலாம். அவங்க வந்து களப்பணியில் அவர்கள் வந்து சோபிக்கலை. அப்போ குறைச்சி தான் கொடுக்கணும், ஆனால் கூட்டி கொடுத்துருக்காரு. 28 கொடுத்துருக்காரு. அவங்களுடைய எதிர்பார்ப்பு 39 இருக்கலாம், இல்லை 50 இருக்கலாம், 75 கூட இருக்கலாம். ஆனால் இருக்கக்கூடிய 234 சீட்டில் எது பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ, திமுகவுக்கு அடுத்த பொசிஷனில் அதிகமான இடங்களை அதுக்கு கீழே அதுக்கு கூட இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டு, மற்ற எல்லாருக்குமே வந்து கொடுத்ததில் 3 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. 3-4 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க காங்கிரஸுக்கு. ஸோ இந்த 4% வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு மற்ற கட்சிகளை விட, விசிகாவை விட 4 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது வந்து அகில இந்திய அளவில் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி பிஜேபி எதிர்த்து களமாட வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் காங்கிரஸை வந்து விட்டுவிடக்கூடாது. காங்கிரஸ் இல்லைன்னா கூட கூட்டணியை பலப்படுத்தி விட்டார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள்.
அப்படி இருந்தும் கூட்டணி பலப்படுத்தப்பட்ட பின்பும் 45% 48%க்கு மேலே வாங்கக்கூடிய நிலைமை இருந்தும் காங்கிரஸை கைவிடலை, காங்கிரஸை வெளியே போகணுன்னு சொல்லலை. எத்தனையோ பேர் வந்து நீங்கள் போனால் போகலாம், கேட் ஓப்பனாக இருக்குது நம்ம எல்லோரும் நம்ம சொல்லும் பொழுது ப. சிதம்பரம் அவர்கள் தலையிட்ட பின்பு அவர் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியை மேலிடத்திற்கு எடுத்து சொன்ன பிறகு, மல்லிகார்ஜுன கார்கேக்கு சோனியா காந்திக்கு எடுத்து சொன்ன பிறகு, ராகுல் காந்தியினுடைய இமேஜினரி கனவுகள் பக்கத்தில் இருந்து ஏற்றி விடக்கூடிய ஜால்ராக்கள் இப்போவுமே ரொம்ப பிடிவாதமாக தான் இருந்திருக்கிறாரு. கார்கே தான் இந்த தேர்தலில் விஜய் தன்னை நிரூபிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி சமாதானப்படுத்தியிருக்கிறாரு ராகுல் காந்தியை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இருக்கலாம். மல்லிகார்ஜுன கார்கேக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவம் ராகுல் காந்திக்கு இல்லை. ராகுல் காந்திக்கு வந்து பார்லிமெண்ட்டில் இந்த முறை தான் அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்து ஆர்கனைசேஷனல் பில்டப்பினுடைய அனுபவம் இல்லை. அது அப்படி இருந்துருந்துச்சுன்னா அவர் வந்து பாரத் ஜோடோ யாத்திரையில் வந்த மூமெண்ட்டு, அந்த பாரத் ஜோடோ யாத்திரையில் வந்த மக்கள் அவரை தேடி வந்தாங்க, லட்சக்கணக்கான மக்கள் அவரை தேடி வந்தாங்க, லட்சக்கணக்கான பேரை வந்து அவரை நோக்கி ஈர்க்கப்பட்டார்கள். அதை வந்து அவர் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்தாக மாற்ற தெரியல அவருக்கு. வெறும் பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தி என்ன பிரயோஜனம்? அதை ஸ்ட்ரென்த்தாக மாற்றுற அளவுக்கு அவர்கிட்ட வேறு வித்தால் கிடையாது. அவர் கூட இருக்கக்கூடியவங்களுடைய திறமை இல்லை. அவர் கூட இருக்கக்கூடியவங்க இவர் உருவாக்கிய அந்த வேவை இந்த ரிப்பிள் எஃபெக்டாக மாற்றுறதுக்கான ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்து கெப்பாசிட்டி வந்து ராகுல் காந்திகிட்ட இல்லை அப்படின்றது ப்ரூவ் ஆகி போச்சு. இருந்துருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடுலேருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் இவர் வந்து அந்த ரிப்பிள் எஃபெக்டை அந்த கிறிஸ் கிராஸாக நடந்த அந்த பாரத் ஜோடோ யாத்திராவை அப்படியே வந்து தனது ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்தாக மாற்றிருக்கலாம்ல. இளைஞர்கள் வந்தாங்க, இளம் பெண்கள் வந்தாங்க, முதியவர்கள் வந்தாங்க, ஏழை எளிய மக்கள் வந்து ராகுல் காந்தி அணுகுனாங்க. அப்போ இத்தனை பேரையும் அங்கங்கே வந்து அதை ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்தாக பில்டப் பண்ணி அவர்களோட கனெக்டிவிட்டி ஏற்படுத்தி அந்த கனெக்டிவிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணி அதன் மூலமாக ஒரு மாஸ் மூவ்மெண்ட்டை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை இழந்து தானே நிற்கிறார் திரு ராகுல் காந்தி. அப்போ அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இல்லைன்றதை அவர் முதல்ல உணரணும். உணர்ந்திருந்தாருன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அலோவ் பண்ணியிருக்க மாட்டார். எப்போ காங்கிரஸை பில்டு பண்ணணும் அப்போ விட்டுட்டு எலெக்ஷன் நேரத்தில் வந்து சீட்டு வாங்கினா அலையன்ஸ் பார்ட்னரை வற்புறுத்தி சீட்டு வாங்கினா நம்ம வந்து காங்கிரஸ் வளர்ந்துரும்னு நினைக்கிறார் அப்படின்னா அவர் எந்தளவுக்கு வந்து ஆர்கனைசேஷன் பில்டப்பில் ஹாலோவாக இருக்கார். சமூக நீதியில் ஸ்ட்ராங்காக இருக்கார், மாநில சுயாட்சியில் ஸ்ட்ராங்காக இருக்கார், மதச்சார்பின்மையில் ஸ்ட்ராங்காக இருக்கார், அம்பேத்கரையும் பெரியாரையும் கையில் எடுப்பதில் மிக ஸ்ட்ராங்காக இருக்கார், ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்ப்பதில் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஆனால் ஆர்கனைசேஷன் பில்டப்பில் வீக்காக இருக்கார். இது வந்து ராகுல் காந்தியினுடைய. அப்போ இன்றைக்கி மல்லிகார்ஜுன கார்கே போன்ற அனுபவமிக்க தலைவர்கள், சிதம்பரம் போன்ற அனுபவமிக்க தலைவர்கள், இன்றைக்கி வந்து சோனியா காந்தி போன்ற அனுபவமிக்க வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இல்லைன்னா காங்கிரஸ் என்ன ஆகிருக்கும்? அது ஒரு கேள்வி இல்லை. 36 தொகுதி கேட்டாங்க, இப்போ 28ல் ஸ்டாலின் முடித்திருக்கிறார்ல, அது எப்படி சாத்தியமாச்சுன்னு பார்க்குறீங்க? 18க்கு 28 கொடுத்துருக்காங்க, பெரிய விஷயம் இல்லை. இந்த ஸ்டாலின் வந்து என்ன மெக்னானிமாக நடந்திருக்காரா இல்லையா? 3 தொகுதி கூட தானே கொடுத்துருக்காரு. 25 தான் சொன்னாங்க, 28 கொடுத்துருக்காரு, ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்தளவுக்கு அக்கமடேட்டிவாக இருக்கார்ல அவரால் அதுதான் முடிஞ்சது. அதுக்கு மேலே முடியலன்னு நீங்கள் தாராளமாக போங்கன்ற லெவலில் தான் அவர் கூட்டணி ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டார். இன்றைக்கி என்ன, இன்றைக்கி 50%க்கு மேலே இன்றைக்கி வந்து திமுக அலையன்ஸ் 50%க்கு மேலே அலையன்ஸ் பார்ட்னர் ஓட்டே இருக்குது. 50%க்கு மேலே வச்சுருந்தா என்னாச்சு? 200 சீட்டுக்கு மேலே கிராஸ் ஆயிடும். ஈவன் 48% வந்தால் கூட 180 கிராஸ் ஆயிரும். 180 to 200 இன்றைக்கி கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸை ஒரு தனது பெருந்தன்மையான அரசியல் மூலமாக சத்தம் இல்லாமல் சாதனை சரித்திரம் படைச்சிருக்கார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அதான் நம்ம சொல்லணும். அவர் சிம்பிளாக சொல்லிட்டார் ஓவர் அப்படின்ட்டு, கதம் கதம் அப்படின்ட்டு. அது வந்து வைரலாக இன்றைக்கி ஆயிருக்கு. அது வந்து ரஜினிகாந்த் சொன்னது மாதிரி ஆயிருக்கு அது. ஆனால் இன்னொன்று சொல்கிறது, இப்போ 4 தேர்தலாக இந்த கூட்டணி உடையாமல் இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கிறாரு. அது எப்படி சார் 4 தேர்தலில் ஒரு கூட்டணியை உடையாமல் பாதுகாக்கிறங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அது எப்படி சாத்தியம்னு பார்க்குறீங்க?
அதுதான் வந்து நான் தான் சொன்னேனே நீங்கள், அது வந்து ஸ்டாலின் வந்து வெறும் கலைஞர் மாதிரி மட்டும் இல்லை, கலைஞர் மாதிரி மட்டும் இல்லை, அவர் எம்ஜிஆராகவும் இருக்கார். அங்கே வெற்றி. கலைஞர் மாதிரி மட்டும் இல்லை, ஆனால் எம்ஜிஆராக இருக்கார். ஜெயலலிதா மாதிரி இல்லை. அதனால தான் ஓபிஎஸ் வந்திருக்கிறாரோ. எம்ஜிஆராக இருக்கார். அதனால தான் இன்றைக்கி வந்து ஏடிஎம்கேலேருந்து இத்தனை பேர் அட்ராக்ட் பண்ணி வர்றாங்கன்னா காரணம் என்ன? அந்த எம்ஜிஆர் அரவணைக்கக்கூடிய தன்மை, எம்ஜிஆருடைய கருணை உள்ளம், எம்ஜிஆருடைய இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், அது வந்து மக்களை நேசிக்கக்கூடிய பண்பு, மக்களுக்காக திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய, சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய இப்போ மாண்பு. எம்ஜிஆர் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலத்தில் 4 times ஜிடிபி குரோத்தை காமிச்சார். அவர் ஜிடிபி குரோத்தை டபுள் டிஜிட்டில் கொண்டாந்து காமிச்சிருக்காரு திரு ஸ்டாலின் அவர். 4 times அப்படின்னா $1 trillion எக்கானமி பை 2030 வரணும், வந்துடும். வர்றதுக்கு இன்றைக்கி 35 லட்சம் கோடி கொண்டாந்து, 35 லட்சம் கோடி எக்கானமியினுடைய சைஸ் 35 lakh crore. இது வந்து எப்போ ஆகணும்? 90 lakh crore ஆகணும். அப்போ 90 lakh crore ஆகணும்னா இந்த ஜிடிபி growth ரேட் 11.19% growth-ஐ 15%க்கு மேலே ஏற்றணும். அது ஸ்டாலினால் முடியும். அப்படின்ற இத்தனை சேலஞ்சுக்கு மத்தியில், கோஆப்ரேட் பண்ணாத மத்திய அரசுக்கு மத்தியில், ஓகே, அந்த இரட்டை இலக்க வளர்ச்சியோடு சேர்த்து வித் ஆல் த 3.5 லட்சம் கோடி நமக்கு பாதகம் ஏற்பட்டிருக்கிறது கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் மத்திய அரசினுடைய நிதி வராமல் என்ற குற்றச்சாட்டுடைய உண்மைத்தன்மையும் சட்டசபையில் சொல்லி, அதே நேரத்தில் வந்து சமூக நலத்திட்டங்களை காலை உணவு திட்டத்திலிருந்து பூஞ்சோலை திட்டம் வரை பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்தி எம்ஜிஆர் மாதிரி புகழ் பெற்று நிற்கிறார். ஒரு சைடு கலைஞர் மாதிரி சமூக நீதி, மாநில சுயாட்சி, அரசாட்சி நிர்வாகத்தில் திறமையோடு செயல்படுகிறார். அனைவரையும் அரவணைத்து செல்வதில் எம்ஜிஆர் மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ நீங்கள் ரெண்டுவருடைய கலவையாக அவர் ஸ்டாலின் இருக்கும் பொழுது, ஸ்டாலின் இஸ் மோர் மெக்னானிமஸ் தேன் கலைஞர், ஆர் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர்னு ஹெச்ராஜா சொன்னார். அது மாதிரி இவர் வந்து மோர் மெக்னானிமஸ் தென் கலைஞராக இருக்கார். அதுதான் இன்றைக்கி வந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்து இத்தனை பேர் கட்சிகளை 21 கட்சிகளை தன்னகத்தே வைத்து ஒரு இன்க்ளூசிவ் அலையன்ஸை, மக்களது அனைத்து தரப்பு மக்களது பிரதிநிதித்துவத்தை பல்வேறு கட்சிகள் ரெப்ரசன்ட் பண்ணால் கூட அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைத்து, அத்தனை கட்சிகளையும் தன்னகத்தே வைத்து அவர்களது ஆஸ்பிரேஷன்ஸை நிறைவேற்றுவதற்குரிய ஒரு களமாக திராவிட முன்னேற்றக் கழக அலையன்ஸை உருவாக்கி வைத்திருக்கிறார் திரு மு.க. ஸ்டாலின். அதுதான் வந்து அவருக்கு கான்ஃபிடன்ஸ், அவர் முகத்தில் ஏற்படக்கூடிய கான்ஃபிடன்ஸ். அந்த கணக்கு எடுபட வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ தேமுதிக வந்திருக்கிறாங்க, புதிதாக நாடாளுமன்றத்துக்கே போகாத தேமுதிகக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு. கூட்டணியில் உள்ளே வந்திருக்கிறாங்க, இப்போ ஓபிஎஸ் வந்திருக்கிறாரு, இப்போ காங்கிரஸோடைய சிக்கல் தீர்ந்திருக்கு. இவ்வளோ ஒரு கணக்கு போட்டிருக்கிறாருல, நீங்கள் சொன்னது போல் 50% வாக்கு 200 சீட்டு கன்ஃபார்ம்ங்கிறீங்களா? இந்த கணக்கு கண்டிப்பாக இந்த தேர்தலில் எடுபடுமா? கண்டிப்பாக இது தேர்தல் நியாயமாக நடந்தால், இவிஎம் மேனிப்புலேஷன் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த கணக்கு தான் வெற்றி பெறும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பெர்செப்ஷன் லெவலில் 200 சீட்டுக்கு மேலே திமுகவினுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது. எஸ்ஐஆர் மூலமாகவும் இவிஎம் மூலமாகவும் சதி வேலை நடைபெறாமல் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான். அது வந்து இந்த பெர்செப்ஷனில் ஜெயிச்சிட்டார். இந்த பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணணுன்னு தான் அமித்ஷாவும் மோடியும் படாத பாடுபடுறாங்க. இந்த பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி திமுக கூட்டணியை விட எங்கள் கூட்டணி பலம் வாய்ந்தது என்று பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணால் தான் இவிஎம்மில் ஹேச்சிங் பண்ணாலோ எஸ்ஐஆர் மூலமாக மேனிப்புலேட் பண்ணாலோ அந்த மேனிப்புலேஷனை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கி அது நடக்காமல் போயிடுச்சு. அப்போ இவிஎம்மில் நீ மேனிப்புலேட் பண்ண முடியாத அளவிற்கு இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெர்செப்ஷனை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிரியேட் பண்ணிட்டார். இனிமேல் நீ கிரியேட் பண்ணினா, இனிமேல் நீ இவிஎம்மில் மாடிஃபை பண்ணால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த தீர்ப்பை ஒட்டுமொத்த 50% மக்கள் வந்து இன்றைக்கி திமுகவுக்கு ஆதரவாக, திமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது நீ பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி அதிமுக ஜெயிச்சிருச்சு, பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான அடிப்படை நியாயங்களே கிடையாது. அப்போ எப்படி இருக்கும்? அப்போ வந்து அந்த பெர்செப்ஷன் வாரலையும் அந்த சாணக்கியத்தனத்திலையும் இன்றைக்கி திரு மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கிறார்.
பர்செப்ஷன் வாரை கிரியேட் பண்ணியிருக்காரு, ரியல் அலையன்ஸை கிரியேட் பண்ணியிருக்காரு, மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்காரு, ஜெய்சுரும் என்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் கொடுத்துருக்காரு. இது வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களது தனித்திறமை. அவரது அந்த ஒரு அரசியல் விஸ்டம், 50 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் அவர் சந்தித்த அனுபவத்தினுடைய வைரம் தீட்ட, அதாவது பட்டை தீட்டப்பட்ட வைரமாக இன்றைக்கி திரு மு க ஸ்டாலின் இருக்கார். இதுக்கு கம்பேரபிள் லீடரே கிடையாது. இப்போ இதுக்கு அவருக்கு கம்பேரபிள் லீடராக நீங்கள் யாரையுமே சொல்ல முடியாது. நீங்கள் எடப்பாடி சொல்ல முடியுமா? இன்க்ளூசிவ் அனைவரையும் வரவழைச்சு செல்லக்கூடிய ஸ்டாலின் இங்கே நான் தான் ஆணவத்தோட அதிகாரத்தோட நான் வச்சதான் வரிசை, நான் செய்கிறது தான் சரி, நீக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னு தூக்கி எறிஞ்ச எடப்பாடி எங்கே? இன்றைக்கி எதே எடப்பாடி சசிகலா வர்றதை பார்த்து பயந்து இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? சசிகலா அவர்கள் ஜானகி அம்மா போல் மெக்னானிமஸாக இருக்கணும் அப்படின்னு. எப்படி இருப்பாங்க? ஒன்னே வந்து எடப்பாடியை வந்து சிஎம் ஆக்கினவங்களையே நீ வந்து தூக்கி எறிஞ்சு கட்சியை விட்டு நீக்கி சிஎம்மாக 4.5 வருஷம் இருக்கிறதுக்கு காரணமான ஓபிஎஸ்ஸே ஒற்றை தலைமை வேணும்னு கட்சியை விட்டு நீக்கி இத்தனை துரோகம் பண்ணிய எடப்பாடியை ஏற்றுக்கொண்டு மெக்னானிமஸாக விளையிறணுமா சசிகலா மேடம் அவர்கள். ஏன்னா இன்றைக்கி சசிகலா மேடம் அவர்கள் சீட்டு ஆளை போட்டாங்கன்னா எல்லா இடத்துலையும் ஏடிஎம்கே டெபாசிட் காலியாயிரும். ஆயிருமா இல்லையா? அந்த பயம் வந்துருச்சா இல்லையா சசிகலா மேடம் மேலே? அப்போ அந்த பயத்தை அவர்கள் நிரூபித்தா தான் கட்சியை வந்து மீட்டெடுக்க முடியும், அதிமுகவை மீட்டெடுக்க முடியும். யார்கிட்டருந்து? எடப்பாடிகிட்ட இருந்தும் இந்த ஊழல் பண்ணி சொத்து சேர்த்த அமைச்சர்களிடமிருந்து மீட்டெடுக்க முடியும். அப்போ இவர்கள், நான் அதுக்காக இவர்கள் ஊழல் பண்ணலைன்னு நான் சொல்லலை. ஊழலுக்கு தண்டனை பெற்றவர்கள் தான், கூட இருந்ததுனால தண்டனை பெற்றவர்கள் தான். ஆனால் நான் சசிகலா அவர்களை அம்மையார் அவர்களை சந்தித்ததன் காரணமாக சொல்கிறேன், இந்த அத்தனை பேரையும் விட சசிகலா அம்மாவுக்கு ஆட்சி நிர்வாகம் தெரியும், அவர்களுக்கு உள்ள பிரச்சனைகள் என்னென்னு தெரியும், அவர்களுக்கு வந்து அரசியல்னால் என்னென்னு தெரியும். ஏன்னா அது திரு எம்என் நடராஜனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஜெயலலிதாவாக இருக்கட்டும், பல்வேறு தலைவர்களோட பக்குவப்பட்டு வளர்ந்ததன் காரணமாக எடப்பாடியை விட, எடப்பாடி கூட இருக்கக்கூடிய அமைச்சர்களை விட அவர் ஆட்சி நிர்வாகத்தில் திறம்பட மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சசிகலா மாட்ட இருக்குது. ஊழல் அப்படின்னா அவங்க எல்லாருமே ஒரே அதை செயல்படுத்தினதே அவங்க தான். கரப்ஷன் டு த கோர், கரப்ஷனில் இவங்க யாருமே விதிவிலக்கல்ல. ஆனால் ஆட்சி நிர்வாகம் என்ற பெயரில் நீங்கள் சசிகலா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரிப்பு, அந்த ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் இவங்க யார்கிட்டையுமே கிடையாது. ஓகே, இப்போ அதிமுக வந்து ஊழலை நீக்கிவிட்டு பார்த்தால் அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை யார்கிட்ட இருக்குது அப்படின்னா சசிகலா மேடத்து தான் இருக்குது. அவர்களால் மட்டும்தான் அந்த அதிமுகவை மீட்டெடுக்க முடியும். ஆனால் அது வந்து அவர்கள் அதிமுகவையும் பிஜேபியையும் எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் ஒழுங்காக போடுறாங்களா, கட்சி ஆரம்பிக்க போகிறாங்களா, போட போகிறாங்களா, எதிர்த்து ஸ்ட்ராங்காக கடைசி வரைக்கும் நிற்பாங்களா என்பதை பொறுத்து தான் அது இருக்குது. இப்போ குறிப்பாக சார், இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து எப்போ வேணாலும் உடையும்னு கடந்த 2 நாட்களாக பேசிக்கிட்டே வந்தாங்க. தாவேகா கூட காங்கிரஸ் தரப்பு பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைத்துட்டார் ஸ்டாலின். இப்போ தாவேகா ஏற்கனவே எங்கள் கூட்டணிக்கு அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காங்கிரஸும் திமுக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைஞ்சிட்டாங்க. இப்போது விஜய் அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் பார்க்குறீங்க இந்த தேர்தலில்? விஜய்க்கு இந்த ஏடிஎம்கேல இருந்து செங்கோட்டையன் போனது மாதிரி யாராவது பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர் போன்ற நபர்கள் காங்கிரஸ்லேருந்து கலந்துக்கிட்டு அங்கே போய் சேர்ந்தாலும் சேரலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வேணா இல்லை, அவங்க ஒற்றுமையே பலம் அப்படின்ட்டாங்க, தலைமைக்கு கட்டுப்படுறோம் அப்படின்ட்டாங்க. தலைமை சரண்டர் ஆகிட்டாங்க. தலைமை கட்டுப்படனா கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்போ போகணுன்னா போக வேண்டியதான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு சில பேர் போவாங்களே ஒழிய, ஏங்க நீங்கள் நல்லா தெரியுங்க, விஜய் என்ற ஒரு நடிகர், அவர் மேலே நம்மளுக்கு ஏன் வந்து அவரை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா ஒரு அரசியல் தெரியல. ஓகே, கொள்கை எதிரின்னு சொல்கிற, ஆனால் கொள்கை எதிரியை பற்றி பேசவே மாட்டேற, களத்திலே இல்லைன்ற, களத்திலே இல்லாதவனை போய் என் கொள்கை எதிரின்னு சொல்கிறேன். அப்போ உனக்கு என்ன கொள்கை இருக்குது? உனக்கு கொள்கையும் தெரியல, அரசியலும் தெரியல. நீ முதல்ல அரசியலை படிச்சுக்கிட்டு அரசியலுக்கு வா, அரசியலை புரிஞ்சுக்கிட்டு அரசியலுக்கு வா. சின்ன பிள்ளை மாதிரி
8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பசங்களுக்கு எழுதி கொடுத்தா எப்படி பேசுவானோ அது மாதிரி வந்து அரசியல் பேசிக்கிட்டு, ஓகே, போகிற இடமெல்லாம் ஒரு மரண சம்பவம் நடக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு கூட்டத்தில் இருக்கெல்லாம் ஒரு தற்குறிகளாக வச்சுக்கிட்டு கூட இருக்கவங்களாம் தற்குறியாக வச்சுக்கிட்டு இருந்தால் எந்த கட்சி உங்கள்கிட்ட வந்து சேரும்? பண்டுட்டி ராமச்சந்திரன் மாதிரி, பண்டுட்டி ராமச்சந்திரன் கூட தனியாக வந்தால் கட்சியில் சேர்ந்தால் அவமானம்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து கூட்டணி மாதிரி வர்ற மாதிரி சொல்கிறார் அவர். தனியாக போய் செங்கோட்டை மாதிரி போனால் அவமானம், அங்கே போனால் செங்கோட்டைனுக்கு அடுத்து நிற்க வச்சுருவாங்க பண்டுட்டி ராமச்சந்திரனையா. அப்போ என்னது, விஜய்க்கு எடுத்து புஷியானந்துக்கு எடுத்து ஆதவர்ஜுனா செங்கோட்டைங்கிறது பண்டுட்டி ராமச்சந்திரன் ஆயிரும். கன்றாவே அசிங்கமாக போயிடும். அதனால் வந்து தனி கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து நான் கூட்டணி வேறுன்ற மாதிரி போகிறாரு. அப்போ அவரே உங்ககிட்ட வர்றதுக்கு பயப்படுறாரு. ஓகே, நீ வேறே ஒரு வாய்ப்பு, ராமதாஸ் மருத்துவர் ஐயா ராமதாஸ் போனால் தான் அவர் வந்து உங்கள்கிட்ட வருவாரான்னு தெரியாது. அவர் வந்து தேர்ந்த அரசியல்வாதி. தனியாக நின்று அன்புமணி நிற்கிற இடத்துலலாம் தனியாக களத்தில் ஆளை இறக்கினா மட்டும்தான் ராமதாஸுக்கு மதிப்பு. அவர் கடைசி காலத்தில் ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை தோற்கடித்தா தான் ராமதாஸுக்கு மதிப்பு. அப்போ அது யார் கூட கூட்டணி சேர்ந்து தோற்கடிக்க முடியாது. தனியாக நிறுத்தி அன்புமணி தோக்கணும். இவர் ஜெயிக்கிறாரோ இல்லையா, ரெண்டாவது விஷயம். அன்புமணி தோற்கடிக்கப்பட்டால் பாமக மீண்டும் ராமதாஸ் வசம் வரும். அதுக்கு தனியாக தான் நிற்கணும். அவர் வந்து விஜய் கூட கூட்டணி வச்சாருன்னா அந்த முகமும் காலியாயிரும். ஓகே, இப்போ ரெண்டு ஆப்ஷன், ஒன்று பண்டுட்டி ராமச்சந்திரன், இன்னொன்று வந்து ராமதாஸ், 2 பேர் தான் இருக்காங்க. செங்கோட்டை இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்குறாரு. அதாவது இப்போ தாவேக்கா கூட்டணிக்கு நாங்கள் கூப்பிட்றோம், ஆனால் யாருமே வரல, ஆனால் எங்களை காட்டிட்டு கூட்டணி கட்சிகளில் சீட்டை அதிகமாக வாங்கிக்கிறாங்க ஆமாம் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், அப்புறம் என்ன, அது மாதிரி தானே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லோரும் கூட பேசுனீங்களா இல்லையா? செங்கோட்டை ஓபிஎஸ் கூட பேசினாரா இல்லையா? செங்கோட்டை வந்து நான் ராமதாஸ் கூட பேசினாரா இல்லையா? செங்கோட்டை வந்து காங்கிரஸோட பேசினாரா இல்லையா? ஆதவர்ஜுனா ஹைதராபாத்தில் போய் ராகுலை பார்த்து பேசுகிறாருன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சா இல்லையா? எவ்வளவோ ட்ரை பண்ணிங்க, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி அதே ஆட்சியில் பங்கு அதே இடத்துல பங்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் கட்சியும் உங்களை நம்பலைன்னா நீங்கள் காட்டுறதெல்லாம் பிம்பம், போலி பிம்பம்னு எவரெல்லாம் இருக்கவும் தெரியும். இந்த போலி பிம்பத்தையும் இந்த ரசிகர்களுடைய கூட்டத்தையும் வைத்துக்கொண்டு நீ அரசியலில் 5% வாக்கு வங்கியை வைத்து கொண்டு சீமானை ஜெயிச்சு முதல்ல வரணும். சீமானை ஜெயிச்சு வர்றதே பெரிய சேலஞ்சு விஜய்க்கு. அப்புறங்கிட்ட நீங்கள் வந்து ஏடிஎம்கே கவுண்டர் பண்ணுறது இல்லை டிஎம்கே கவுண்டர் பண்ணுறது. ஓகே, ஸோ உங்களுடைய எந்த விதமான தரவுகளும் இல்லை. ஓகே, எதையுமே பேச தெரியல, எதையுமே பண்ண தெரியல, நீங்களே எக்ஸ்போஸ் ஆகிறீங்க. அப்போ நீங்கள் எப்படி வந்து மக்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில், கொஞ்சம் கற்றுணர்ந்த இளைஞர்கள் மத்தியில் உங்களை வந்து ஏற்றுக்குவோங்க. ஒன்றுமே தெரியாமல் தற்கொலை கூட்டமாக வந்து நான் வந்து விஜய்க்கு பொண்டாட்டியாக இருப்பேன்னு சொல்லக்கூடிய தற்கொலை கூட்டம். ஓகே, அவன் 2 பொண்டாட்டி கட்டுறான், 3 பொண்டாட்டி கட்டுறான், 4 பொண்டாட்டி கட்டுறான், ஏன் கட்டக்கூடாது, என்கிட்ட காசு இருக்குது கட்டக்கூடாதான்னு ஒரு பொம்பளை பிள்ளை பேசுது. அப்போ இந்த மாதிரி ஒரு பயாலஜிக்கல் வேஸ்ட்டெல்லாம் வந்து இன்றைக்கி அசிங்கப்படுத்தக்கூடிய பயாலஜிக்கல் வேஸ்ட்டை வச்சு பொதுமக்கள் நம்பி ஓட்டு போடுவானா? இவங்களுக்கு எந்த பொதுமக்களாவது ஓட்டை வாங்க முடியுமா விஜய்? அப்படி ஓட்டு போட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நபரை வந்து வளர்த்து விட்டிங்கன்னா உங்கள் எதிர்காலமே பயாலஜிக்கல் வேஸ்ட்டாக மாறிடும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருந்தான்னா விளங்குமா? இந்த விஜய் வந்து இருந்தால், இப்படிப்பட்ட ஒரு விஜய் வந்து வீட்டில் வச்சுருந்தா விளங்குமா? நான் சொல்கிறார், எனக்கும் மக்களுக்கும், எனக்கும் அக்கா தங்கச்சிகளுக்கும், எனக்கும் பெற்றோர்களுக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து எலெக்ஷனுக்காக இல்லை, எமோஷனுக்காக. இது ஓசியானிக் எமோஷன் அப்படின்றாரு. உனக்கு ஓசியானிக் எமோஷன் உங்கள் வீட்டிலே இல்லை தம்பி. உன் ஒய்ஃப்கிட்ட இல்லை ஓசியானிக் எமோஷன், உன் பிள்ளைகிட்ட இல்லை ஓசியானிக் எமோஷன், உங்கள் அப்பா அம்மாட்ட ஓசியானிக் எமோஷன் இல்லை. நீ தனி மரமாக நிற்கிற. உங்கள்கிட்ட யாரோடலாம் ஓசியானிக் எமோஷன் இருக்குன்னு பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீ யார் கூட ஓசியானிக் எமோஷனில் இருக்குன்னு. ஓகே, அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்கார், ஒரு விஜய் இருக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட குடும்பமாக அவன் இருக்குன்றதை நீங்கள் நினச்சி பாருங்கள்.
இந்த பேச்சுவார்த்தை இப்போ ஒவ்வொரு கூட்டணி ஒவ்வொரு கட்சிகளோடு பேசுகிறாங்க, ஆனால் அந்த பேச்சுவார்த்தை வந்து அடுத்த கட்டமாக நகரவே இல்லை தாவேக்காவை பொறுத்த வரைக்கும். அதை நகர்த்துறதுக்கு உண்டான ஐடியா அவங்கக்கிட்ட இல்லையா, இல்லைனா அவங்க மீது எந்த வித ஈர்ப்பும் இல்லாமல் தான் கட்சிகள் போகாமல் இருக்கிறாங்களா? அப்படி ஒரு ரசிகர்களுக்கு என்னங்க, அவரை பார்க்கணும், அவரை வந்து சினிமாவில் வந்து பார்த்த ஒரு நடிகர், சினிமாவில் வந்து பார்த்து டான்ஸை பார்த்து மயங்கிய ரசிகர்கள், கஞ்சா போதை அடித்து ஃபைட் பண்ணதை பார்த்து மயங்கிய ரசிகர்கள், மயக்கத்தில் இருக்கவன், அடிமைத்தனத்தில் இருக்கவன். ஒருத்தர் மயக்கத்தில் இருக்கான்னா அவன் யார்? ஒரு போதைக்கு அடிமையாக இருக்கான். போதை வந்து சினிமா போதையாக இருக்கலாம், டான்ஸ் போதையாக இருக்கலாம், நிஜ போதையாக இருக்கலாம், ஹீரோயிசிக் போதையாக இருக்கலாம். இப்போ இப்படி போதையில் அடிமையாக இருக்கவனால வந்து ஒரு நல்ல டிசிஷன் எப்படி எடுக்க முடியும்? அப்போ அவருக்கு உள்ள போதையில் அடிமையான ரசிகர்கள், அவன் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெக்கக்கேடாக சிரிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரே ஜோக்காக தான் இருக்குது. இவ்வளோ கூட்டத்தை பார்த்துமே எந்த கட்சிகளுமே கூட்டணி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா மக்களுக்கு தெரியுங்க, ரியல் அரசியல் நடத்துகிறவங்க யாருமே தெரியும், இது வந்து ஒரு சுத்த ஹம்பக்கு, இது வந்து கட்டியமைக்கப்பட்ட பிம்பம், இது ஊடகத்தால் கட்டியெழுப்பப்பட்ட, பணத்தை கொடுத்து ஊடகத்தால் கட்டியெழுப்பப்பட்ட பிம்பம்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க? ஸ்டாலின் வந்து ராம்பாக்கு 2021 போயிட்டார், 2019 போயிட்டார். ஸ்டாலின் 2021 எலெக்ஷன்லேயே ராம்பாக் போயிட்டார். நீ இன்றைக்கி வந்து ராம்பாக் என்னை பார்த்து காப்பி அடிக்கிற நீ சொல்கிற, அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஹாலோவாக நீ இருக்கன்றது தெரியும். அவங்க வந்து சிஸ்டமேட்டிக்காக மக்களோட மக்களாக அரசியல் பணி பண்ணிகிட்ருக்காங்க. நேற்று போய் மலையில் முளைச்ச காளான் நீ வளர்ந்து உருப்படியாக வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் கொஞ்சமாவது அரசியல் பண்ணேன்னா அடுத்து 29 30 வந்து ஓரளவுக்கு ஏதாவது ஒரு கன்ஸ்டபிளாக ஒரு எதிர்கட்சி அளவுக்கு வர்றதுக்காவது வாய்ப்பு இருக்கும். 31 நீ அரசியல் பண்ணவே இல்லைன்னே தெரியாது. ஓகே, ஒரு கூட்டமாக நடத்துகிற வந்து காட்டுமிராண்டித்தனமாக ஓடுறாங்க, காட்டுமிராண்டித்தனமாக நடக்கிறாங்க. அப்போ எப்படிப்பட்ட ரசிகர்களை? நேற்று வேறு பைக்கில் விழுந்து ஒருத்தன் அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன் ஐசியூவில். அவங்க அப்பா சொல்கிறார் ஒருத்தனை வந்து பார்க்கல அப்படின்னு. எவன் வந்து பார்ப்பான்? இது வரைக்கும் காயம்பட்டவனுக்கு எவனுக்காவது உதவி செஞ்சுருக்காரா விஜய்? அப்புறம் அப்போ எப்படி வந்து ஒரு கூட்டணி கட்சி அட்ராக்ஷன் ஆகும்? ஆதவர்ஜனாவையும் புஷியானந்தையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ எப்படி வந்து உங்களை நோக்கி ஒரு கூட்டணி கட்சி உள்ளே வருவான்? எப்படி வருவான்? நன்றி சார், நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.